ஆக்சுவலி இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வெல்ஃபேர் ஆக்ட்டுங்க. ஒரு பெண்களை பாதுகாக்கிறதுக்காக, அவங்களோட நலனுக்காக எழுதப்பட்ட ஒரு லெஜிஸ்லேஷன் அது. அதில வந்து என்னன்னா, உங்களுக்கு ரெமெடீஸ் தான் இருக்கும். இப்போ புரொடெக்ஷன் கேட்கலாம். அதாவது இப்ப மாமனார், மாமியார் என்ன திட்டுறாங்க, என்ன வந்து அடிக்க வராங்க, இல்ல என்ன இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு எதிரா நீங்க ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் ஆர்டர் குடுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? இப்ப நீங்க வந்து ஒரு வீட்ல ஒரு ஷேர்டு ஹவுஸ்ஹோல்டுக்குள்ளார நீங்க குடியிருக்கீங்க. இந்த இடத்துல இருந்து என்ன வெளியில தொரத்த பார்க்குறாங்க. என்ன வெளியில அனுப்ப பார்க்குறாங்க. என்ன அனுப்பாம அவங்கள வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் ஆர்டர் கேட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க முதல்ல அந்த வீட்டுக்குள்ளார இருக்கணும். நீங்க வேற ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டு, என்ன இந்த வீட்டுக்குள்ளார இருந்து வெளியில அனுப்ப பார்க்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்துல அவங்க உள்ளார இருக்கணும். ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்ல என்னன்னா, நீங்க ஒரு ரெமெடி கேட்குறீங்க அப்படின்னா, நீங்க அந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கணும். டைவர்ஸ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா, அவர் கூட நீங்க ஒரே குடிசையில வாழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்ப டைவர்ஸ்க்கு முன்னாடி தான் நீங்க வாழ்ந்திருப்பீங்க. உங்க டைவர்ஸ் ஆர்டர் ஆகும்போது, இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்களை எல்லாம் நீங்க தீர்மானிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த கேஸ நீங்க கேட்க முடியாது. ஓகே. தீர்மானிக்கப்படாத ஒரு விஷயம் இருக்கும்ல, அத நீங்க விட்டிருந்தீங்க அப்படின்னா, அதற்கான நிவாரணத்த நீங்க பின்னாடி கேட்கலாம். இப்ப மெயின்டனன்ஸ் கூட ஈவன் ஆஃப்டர் டைவர்ஸ் சில பேர் மெயின்டனன்ஸ் கேட்கலாம். அந்த விஷயம் தீர்மானிக்கப்பட்டிருந்தா, அந்த வழக்குல உங்க டைவர்ஸ் கேட்கும்போதே, இதுக்கு முன்னாடி நடந்த உங்களோட எல்லா விஷயங்களையும் தீர்மானிச்சுட்டீங்க நீங்க. மெயின்டனன்ஸ் பத்தி டிசைட் ஆயிடுச்சு. இல்ல உங்களுக்கு நடந்த விஷயங்கள பத்திலாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் அந்த கோர்ட்ல கன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப நீங்க அத கேட்க முடியாது.